அன்பானவர்களே, அருமையான இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் உங்களோடு கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனோடு சஞ்சரிக்க சில துளிகள். சங்கீதம் 103:3 நாம் வாசிக்கும் போது, உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி. உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி. ஆண்டவராலே குணமாக்கப்பட முடியாத வியாதி என்ற ஒன்று இந்த உலகத்திலே இல்லை. வியாதிகளினாலே மரித்தவனையே உயிரோடு கூட எழுப்பக்கூடியவர் நம்முடைய ஆண்டவர். அப்படிப்பட்ட சர்வ வல்லமை உள்ள தேவன் உயிர் போவதற்கு, பிராணனை அழிவிலிருந்து விலக்கி காப்பதற்கு ஆண்டவர் வியாதிகளில் இருந்து நம்மை காக்க வல்லவராய் இருக்கிறார். சொல்ல போனா, உயிரையே பறிக்கும் வியாதிகளில் இருந்து நம்மை விடுவிக்க ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார். என அன்பானவர்களே, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, உன் நோய்களை எல்லாம் அவர் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்குவார். உன்னுடைய பிராணனை அழிவுக்கு விலக்குவார். எப்பொழுது? ஆண்டவர் எந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தாலும் அதுல ஒரு கண்டிஷன், நிபந்தனை இருக்கும். அதிலே சொல்லுகிறார் பாருங்க, அந்த வசனத்திலேயே, அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னிக்கும் போது இந்த ஆசீர்வாதங்கள் உனக்கு உண்டாகும். அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னிக்கும் போது இந்த ஆசீர்வாதம் உனக்கு உண்டாகும். வியாதிகள் நீங்குகிற ஆசீர்வாதம், அது உயிர் பறிக்கக்கூடிய வியாதிகளை பரிகரிக்கக்கூடிய அந்த வல்லமையை கர்த்தர் வெளிப்படுத்தி நம்மை பாதுகாக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அதற்கு ஒரு கண்டிஷன் என்ன? அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து. எப்பொழுது கர்த்தர் நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னிப்பார்? முதலாவது, நான் ஒரு பாவி, நான் பாவம் செஞ்சிருக்கேங்கிறத ஒத்துக்கிடணும். அந்த பாவத்துக்காக மனஸ்தாபப்பட்டு ஆண்டவரிடத்தில் இந்த பாவங்களை எல்லாம் நம்ம அறிக்கை செய்யும் போது, வேதம் சொல்லுகிறது, நம்முடைய பாவங்கள் இரத்தாம்பர சிவப்பாய் இருந்தாலும் கர்த்தர் அவைகளை பஞ்சை போல வெண்மையாக்கி நம்மை பரிசுத்தப்படுத்துகிறவர். நம்முடைய பாவங்கள் எல்லாம் எவ்வளவு கொடிதா இருந்தாலும் கர்த்தர் அதை மன்னிப்பார். சும்மா மன்னிக்க மாட்டாரு. முதலாவது நான் ஒரு பாவிங்கிறத உணரணும், செஞ்ச பாவத்தை ஒத்துக்கிடணும், பாவத்துக்காக மனஸ்தாபப்பட்டு ஆண்டவரிடத்துல மன்னிப்பு கேட்கணும். இப்படி நாம் மன்னிப்பு கேட்டா கர்த்தர் நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னிப்பார். இதைத்தான் சங்கீதம் 103:3 சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை உன் அழிவுக்கு விலக்கி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வேதத்துல நீங்க வாசிச்சு பாருங்க, மத்தேயு 9வது அதிகாரம் 1 முதல் 7 வசனங்கள். திமிர்வாத நோயினாலே படுத்து கிடக்கிறான் ஒருத்தன். அவனுக்கு ஆண்டவர் என்ன சொன்னாரு? வேதத்திலே வாசிக்கும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. அப்படியே போய்கிட்டு இருக்கிற நேரம் ஒவ்வொருத்தரையா பார்த்து ஆண்டவர் சொல்லிக்கிட்டே போக மாட்டாரு. அவன் தன்னுடைய பாவத்தை உணர்ந்து மனஸ்தாபப்பட்டு அதை அறிக்கையிட்டான். கர்த்தர் அதை மன்னிச்சாரு. ஆண்டவர் அதை மன்னித்தார். உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, நீ எழுந்து நடனாரு. அவன் எழுந்து நடந்துட்டான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வியாதி எதுவானாலும்
ஆண்டவராலே சுகமாக்க முடியும் என்று நாம் விசுவாசிப்போம். கர்த்தராலே சுகம் கொடுக்க முடியும். அந்த சுகத்தை பெற்றுக்கொள்ள, நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னிப்பதற்கு சகல அதிகாரமும் படைத்தவர் அவர் ஒருவர் மாத்திரமே. பாவத்தை எல்லாம் அறிக்கை செய்யணும் மனஸ்தாபத்தோட. இயேசு பாவங்களை மன்னிப்பார், வியாதிகளை நம்மை விட்டு நீக்குவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மகா இரக்கமுள்ள எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்கள் பரலோக தகப்பனே, இந்த அருமையான நேரத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்க பிள்ளைகள் வியாதிகளோடு இருக்கிறாங்க, படுத்த படுக்கையாய் இருக்கிறாங்க. ஆண்டவரே, சங்கீதம் 103:3-4 நாங்கள் விசுவாசிக்கிறோம். நாங்க குறைவுள்ளவர்கள் தான், நாங்க பாவிகள் தான். கர்த்தாவே, எங்கள் பாவங்களை நாங்கள் அறிக்கை செய்யும் போது நீர் எங்கள் மேல் இரக்கம் வைத்து எங்கள் பாவங்களை எல்லாம் மன்னித்து பாவத்தின் நிமித்தம் இருக்கிற எல்லா வியாதிகளையும் எங்களை விட்டு பரிகரிப்பதற்கு நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன். கேட்ட வசனத்தின்படி எந்த வியாதிகள் இருந்தாலும், மருத்துவர்களாலே சுகமாக்கப்பட முடியாத வியாதிகளாய் இருந்தாலும், கர்த்தாவே, பாவங்களை அறிக்கையிட்டு உங்க பிள்ளைகள் பாவ மன்னிப்பை பெற்று கர்த்தாவே வியாதிகளிலிருந்து விடுதலை பெற உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன். உயர்த்துகிறேன்,